Hello everyone, welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா குட்டி Amazon haul பார்க்க போறோம். Also வீடியோட எண்ட்ல ஒரு பெரிய giveaway நான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காம பாருங்க. And நம்ம சேனல்ல கொஞ்ச நாளா வீடியோஸ் வந்து கம்மியா இருக்கு. நானும் கொஞ்சம் வந்து நிறைய கண்டென்ட் ரெகுலரா போஸ்ட் பண்றதுல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய ஃபங்க்ஷன்ஸ், டெம்பிள் ஃபெஸ்டிவல் நானும் வந்து வீட்லயே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. இனிமேட்டு அப்படிலாம் நடக்காது. எப்பயும் போல் நம்ம வந்து ரெகுலராக நிறைய கண்டென்ட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து அமேசான் ஹால் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கிவே வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஆல்ரெடி வாங்க நிறைய பேஸ் ப்ராடக்ட் இருக்குது. பவுடர்ஸாக இருக்கட்டும், ஃபவுண்டேஷன், பிபி க்ரீம் இப்படின்ட்டு நிறைய இருக்குது எனக்கு. அது எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு பாதி பாட்டிலாச்சும் காலி பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து நிறைய ஃபவுண்டேஷன், இந்த க்ரீம்ஸ் பக்கமே நான் இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் லிப் ஷேட்ஸ் வந்து எனக்கு சிலது பர்டிகுலர் ரொம்ப நாளாகவே நான் வந்து வாங்கணும் அப்படின்னு விஷ்லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தது தான் இன்றைக்கி நான் வந்து ஃபைனலாக வாங்கிட்டு அதான் இன்றைக்கி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 லிப்ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் கேனடாவோட இந்த அல்டைம் ப்ரோ ஹெச்டி மேட் ஃபினிஷில் இருக்கக்கூடிய ஒரு லிப் க்ரையான் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஃபேஸஸ் கேனடாவோடது. இது இந்த மாதிரி க்ரையான் டைப்பில் இருக்கும் நமக்கு லிப்ஸ்டிக். இப்போ நான் லிப்ஸில் போட்டிருக்கிறது கூட இந்த ஷேடு தான். இதில் ஷேடு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 13 ஸ்கேண்டலஸ் அப்படின்ற ஷேட் தான். இது வந்து நல்ல ஒரு பக்கா மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. நான் இப்போது லிப் பாம் போட்டிருக்கனால இது வந்து ஆப்வியஸ்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டா வந்து இது நமக்கு கம்மியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரொம்ப நேரம் நமக்கு லிப்ஸில் ஸ்டே ஆகும். எனக்கு இந்த ஷேட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெட்டிஷ் மெரூன் மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது. நல்ல ஒரு ப்ளம் கலர், நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்டனிங் ஷேட், நல்ல ஒரு மெஜந்தா அண்ட் ப்ளம் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஹேண்ட் ஸ்வாட்சஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதிலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக இது வந்து இப்படி தான் இருக்குது. என்னுடைய லிப்ஸில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னோடய லிப்ஸில் வந்து ரெட் அண்டு பிங்க் இந்த மாதிரி இருக்குது. பட் லிப்ஸில் இருக்கிற மாதிரி இல்லவே இல்லை. நேரில் இப்படி தான் இருக்குது. இந்த பேக்கேஜிங்கில் இருக்குல்லே, ஸோ இந்த ஒரு கலரில் தான் இருக்குது. நல்ல ஒரு ப்ளம் மாதிரியான கலர். எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து சூப்பராக செட் ஆகுற மாதிரியான கலர். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் லைட் ஷேட் தான். இதை இன்னுமே வந்து நம்ம டபுள் கோட், ட்ரிபிள் கோட்லாம் கொடுத்தோம்னா பயங்கர டார்க்காக ப்ளம் கலரில், வைன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நான் கொடுத்துருக்கிறது ரொம்ப லைட்டாக ஒரு சின்னதாக வந்து ஸ்ட்ரோக்ஸ் போட்டுட்டு அப்படியே என்னோட கை வச்சு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கே இந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேஸ் பிரைட்டனிங் ஷேடாக இருக்குது. இது கண்டிப்பாக ஃபேர், மீடியம், டீப், டஸ்க்கு எல்லா ஸ்கின் டோனுக்குமே வந்து செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸில் எந்த ஒரு மேக்கப் எதுவுமே போடல. ஜஸ்ட்டு ஸ்கின் கேர், ஐப்ரோஸ், லிப்ஸ், அவ்வளோதான். இவ்வளோதான் வந்து பண்ணியிருக்கேன். இதுக்கே என்னோடய ஃபேஸை வந்து செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஒரு லிப்ஸ்டிக், இந்த ஒரு ஷேட் பர்டிகுலர்லி. எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது லிப்ஸ்டிக்கில் வந்து மேபிளினோட இந்த SuperStay வெனைல் இங்க் க்ளாஸ் அந்த இதுதான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸில் அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப். என்ன சாப்பிட்டாலும் இது வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆக மாட்டேது அப்படி இப்படின்னு பயங்கர ரிவ்யூஸ் வந்தது. பட் இது அப்படியெல்லாம் இல்லை. லைட்டாக நமக்கு அந்த ஷைன் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யுது. எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கான்றது தெரியல. இது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யுது. இதோடைய ஷேட் வந்து நான் நம்பர் 10 லிப்பி அப்படின்ற ஷேடில் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இதோடைய ஷேட். இதுவும் எக்ஸாக்டாக என்னோடய ஹேண்ட் ஸ்வாட்சஸில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. நல்ல ஒரு நியூட் பிங்க் மாதிரியான கலர். ரொம்ப பிரைட்டுன்னு சொல்ல முடியாது அண்ட் ரொம்ப லைட் ஷேடுன்னு சொல்ல முடியாது. லிப் லைனரோட போட்டால் இது பயங்கர ஃபேஸ் பிரைட்டனிங் ஷேடாக இருக்கும். லிப் லைனர் அது இல்லாமல் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு நியூட் பிங்க் கலரில் இருக்கும். எனக்கு இந்த ஃபார்முலாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு இந்த சம்மர் டைமில் ரொம்ப லிப்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் இல்லாமல் இது நல்லாயிருக்கு. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம். மற்றபடி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒர்த்து தான். எல்லா ஷேட்ஸுமே இதில் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இது அதுக்கப்புறமா சாசி அப்படின்ற இன்னொரு ஷேடு தான் நான் வந்து பார்த்துருந்தேன். பட் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் பிக் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்தது வந்து 2 ஐ ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஒன்று காஜல், வந்து ஒன்று மஸ்காரா. காஜல் நான் பெருசாக பை பண்ணவே மாட்டேன். பட் எனக்கு வந்து இந்த மாமாயர்த்துடைய காஜல் கோல், இது வந்து கோல் பென்சில், இது வந்து ரொம்ப ட்ரை பண்ணணும்னு இருந்துச்சு. நிறைய பேர் இது வந்து என்ன ப்ராடக்ட் போட்டாலும் எனக்கு வந்து ஸ்மட்ஜ் ஆகும். பட் ஸ்டில் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்மட்ஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து கேள்விப்பட்டேன். எனக்கும் அதே ப்ராப்ளம் இருக்குது. எவ்வளோ நல்ல பிராண்டட் காஜல் போட்டாலும் எனக்கு கண்டிப்பாக ஸ்மட்ஜ் ஆகும்.
அதனால் நானும் சரி இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சு ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, சாரி ஷார்ப்னர் வச்சு ஷார்ப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் தான் இருக்குது. கோல் பென்சில் ஆக்சுவலி இது நல்ல ஒரு பிட்ச் பிளாக்கில் தான் இருக்குது. ஈஸியாக நமக்கு போட்டோன்னே நமக்கு ஸ்மூத்தாக க்ளைட் ஆகிரும். நல்லாவே இருக்குது ஆக்சுவலி. பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நான் வந்து லோவர் ஐலாஷில் வந்து காஜல் வந்து அவ்வளவா வைக்க மாட்டேன். என்னுடைய அப்பர் லேஷ் லைனில் தான் வந்து வைப்பேன். ஐலைனர் மாதிரி, ஸ்மட்ஜ் ஐலைனர் மாதிரி தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணிப்பேன். என்ன பண்ணாலும் எனக்கு வந்து இது லைட்டாக ஸ்மட்ஜ் ஆகுது. என்னோடய ஐலைட்ஸில் போடுறப்ப எனக்கு கூடட் ஐஸ்ன்ற மெயின் ரீசன்னாலே எனக்கு இங்கே டச் ஆகி இங்கே ஃபுல்லாக வந்து லைட்டாக ஸ்மட்ஜ் ஆன மாதிரி இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆக்சுவலி, ஸ்மட்ஜுன்னு சொல்ல முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது என்னுடைய ஐலைட்ஸில் வந்து. மற்றபடி இது எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. லோவர் ஐலைட்ஸ்லேயும் நான் வந்து போட்டு பார்த்தேன், வாட்டர் லைன்லேயும் போட்டு பார்த்தேன். அந்தளவுக்கு இது வந்து ஸ்மட்ஜ் ஆகவே இல்லை. எனக்கு இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க, நீங்களும் ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஒர்த் ட்ரைங் தான் இதுவுமே. அடுத்தது மேப்ளின்லேருந்து மேப்ளின் ஸ்கை ஹை மஸ்காரா வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த மஸ்காரா எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இதுவரை வாண்டு தான். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நிறைய லேஷஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னுடைய லேஷஸ்லாம் இங்கேயுமே வந்து பயங்கர திக்காக லென்த்தாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இன்னர் கார்னரெல்லாம் வந்து வாண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்குது அப்படின்னா என்னால் வந்து இன்னர் கார்னர்லாம் போடவே முடியாது. பட் இது வந்து செம்ம தின்னாக இருக்குது. ஸோ இன்னர் கார்னர் வரைக்குமே நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நல்ல லேஷஸை லென்த்தன் பண்ணி காமிக்குது, நமக்கு வால்யூம் பண்ணி காமிக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் ட்ரையில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு எந்த ஒரு மஸ்காராவுமே வந்து ஃபஸ்ட்டு வாங்கின புதுசில் போடுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் இது ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேக்கப் ப்ராடக்ட் கிடையாது, மேக்கப் பியூட்டி டூல் வந்து ஒன்று பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பவுடர் பஃப் இப்போ வந்து வைரலாக போயிட்டுருக்கலையே, அதுதான் நான் வந்து ட்ரை பண்ணேன். இதுவும் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சது தான். பட் ஸ்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரஷஸே ஒரு சமயம் இருக்குது, இதில் இது வேறு உனக்கு தேவையான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரையாங்கிள் பவுடர் பஃபோட ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். பேக் ஆஃப் 6 மாதிரி வரும். கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது, அவங்களே ரேண்டமாக சில கலர்ஸ் போட்டு கொடுப்பாங்க. 6 இருக்குது. இந்த மாதிரி ஜிப்லாக் பவுச் போட்டே கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது குவாலிட்டி இதோட ப்ரைஸ்க்கு கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஸ்லிப்புக்குள்ளே நம்ம இப்படி ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு அன்ரைஸ்லலாம் பவுடர் போடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இதிலே ஃபவுண்டேஷன்லாம் பிளெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எந்த அளவுக்கு இது ஃபவுண்டேஷனுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. பட் பவுடர்ஸ்க்குலாம் ஒரு செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுது. என்டையர் ஃபேஸ்க்குமே செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுவும் பர்டிகுலர் இந்த இன்னர் கார்னர்லாம் வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. க்ரீஸ் லைன்ஸ் இது யூஸ் பண்ணோன்னா வரவே வராது, அந்த மாதிரி செம்மையாக இருக்குது. இந்த டெக்னிக்கோடு நம்ம யூஸ் பண்ணோன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அப்படி செட் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது. ஒர்த் ட்ரைங்லாம் இதுவுமே நான் வந்து சொல்லுவேன். பேக் ஆஃப் 6ம் கூட நமக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இது வாஷபிள் தான். பட் ஸ்டில் இதில் இருக்க ஸ்பஞ்செல்லாம் வந்து இதாகிடுச்சுன்னா நமக்கு வந்து தூர போட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், சீப்புன்னு தான் நான் சொல்லுவேன். மற்ற நம்ம காம்பேக்ட் பவுடரில் இருக்க அந்த பஃப் யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல வெல்வெட்டி ஃபினிஷில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து இப்போதைக்கு நான் அமேசான்லேருந்து பிக் பண்ணது. அண்ட் இப்போ நம்ம கிவ்அவே பார்ட்குள்ளே போகலாம். ஸோ கிவ்அவேக்கு நான் வந்து ரொம்ப பெரிய கிவ்அவே தான் நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இதை வந்து பிரித்து ஒரு 3 ப்ராடக்ட் ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து இப்போ நானுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். ஸோ அந்த டைமில் இது வந்து தனித்தனியாக ஒருத்தங்களுக்கு பார்த்து பார்சல் பண்ணி போடுறதுக்கு, கொரியர் பண்ணுறதுக்குலாம் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தங்களுக்கே கொடுத்துட்றேன். ஆல்சோ நான் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா திருப்பி இன்னொரு வின்னர் பிக் பண்ணணும், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஒருத்தங்கன்னா பிரச்சனை இல்லை, இவங்க இல்லை இன்னொருத்தங்க அப்படின்ற மாதிரி நமக்கு டக்குன்னு அது முடிஞ்சிடுற மாதிரி ஆயிரும். ஸோ கண்டிப்பாக இந்த கிவ்அவே எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ ரூல்ஸ்ன்னு வந்து பெருசாக எதுவுமே வந்து கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனல் நேம்லேயே தான் இருக்கும், Flawsome by Nithya அப்படின்னு. இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு சேனல் இருக்குது, பியூட்டி ரிலேட்டடான கண்டென்ட், ஃபேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சிம்பிளான ரூல்ஸ் தான். அதுக்கப்புறமா கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும், ஏன்னா உங்கள் கமெண்ட் வச்சு தான் நான் வந்து பிக் பண்ணுவேன் இல்லையா. ஸோ நம்ம சேனலை எதுக்காக உங்களுக்கு பிடிக்கும், எந்த வீடியோஸ்லேருந்து நீங்கள் நம்ம சேனலை பார்க்க ஆரம்பிச்சிங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரிலேட்டட் டு ஒரு சேனல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட்ஸை வச்சு தான் நான் வந்து ரேண்டமாக ஒருத்தங்களை பிக் பண்ணி அவங்களுக்கு இந்த என்டையர் கிட்டையுமே வந்து
கொரியர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வித் உங்களுடைய இமெயில் ஐடியோட கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிவ்அவேக்கு கொடுக்குறேன் அப்படின்றத வந்து தனியாக கம்யூனிட்டி போஸ்ட் இல்லாட்டி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல அதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் வந்து இந்த கிவ்அவேல இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரூல் தான். கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் நான் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்ற உங்கள் வீடியோ சஜஷன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களிடம் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய், டேக் கேர்.